Hello friends, நான் உங்கள் யுவஸ்ரீ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ரோட்டரி விங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரோட்டரி விங் எங்க பிளேஸ் ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம். எஸ் கரெக்ட். இது வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, இது வந்துட்டு ரோட்டரி விங்கோட மாடல். இது வந்துட்டு ரோட்டரி விங்கோட டாய். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்ட போறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம பறக்க விடுவோமா? இப்போ பார்த்தீங்களா, இந்த ரோட்டரி விங் வந்துட்டு மேலே போய் அடுத்து கீழே வந்துச்சு. பிகாஸ் மேலே இருக்கிறது வந்துட்டு லோ ப்ரெஷர், கீழே இருக்கிறது ஹை ப்ரெஷர். அதனால் வந்துட்டு ஹை ப்ரெஷர் வந்துட்டு லோ ப்ரெஷருக்கு மேலே ஏற்றுச்சு. இது வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு மேலே சுற்றும் போது மேலே தானே யார் நிறைய இருக்கும். இப்போ நம்மளே பார்த்துருப்போமா, சைக்கிளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், யார் வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம முன்னாடி வர மாதிரி. ஸோ அது மேலே போகும்போது யார் அடிக்கிறதுனால இது சுற்றுறதுனால இது டேரெக்டாக மேலே ஏறணும். ஓகேவா, இது வந்துட்டு இந்த ரோட்டரி விங் வந்துட்டு ஏரோப்ளேன்ஸ்லேயுமே இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விங்கோட கீழே சைடில் இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்களே, ஏரோப்ளேன்ஸில் யார் யாரெல்லாம் போய்க்கிங்க அவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி, ஓகே. அப்புறம் ஏன் ஏரோப்ளேன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை வந்து பறக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு விங்குன்னு ஒன்று விங் இருக்குது. ஃபிக்ஸ்டு விங் இருக்கிறதுனால அதால் பறக்க முடியாது. ஸோ அதனால் ரன்னிங் எடுத்து டேக் ஆஃப் ஆகும் தவிர அதால் ஸ்டாண்டர்ட்லேருந்து மேலே பறக்க முடியாது. ஹெலிகாப்டரில் வந்துட்டு ரொட்டேட்டர் விங், இது ஃபிக்ஸ்டு விங் கிடையாது, இது ரொட்டேட்டர் விங். அதனால் இது வந்துட்டு நின்ற இடத்துல மேலே பறக்குது. இந்த ஃபோர்ஸ் பேர் லிஃப்ட் ஃபோர்ஸ். லிஃப்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்டு மோஷன். ஓகேவா, ஏரோப்ளேன்ஸ் என்னது பார்த்தோம்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது ஃபார்வர்டு ஃபோர்ஸ். ஏன்னா ரன்னிங் எடுக்கிறது இல்லை, பேக்வேர்டில் எடுக்கிற ரன்னிங் ஃபார்வர்டில் தான் எடுக்குது. ஸோ ஃபார்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஹெலிகாப்டர்ஸ்க்கே வரும். இப்போ ஹெலிகாப்டர்ஸில் வந்துட்டு ரெண்டு பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது. என்னென்ன பிரின்சிபல்னு பார்த்தோம்னா, ஒன்று குவாண்டா எஃபெக்ட், அப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன் வந்துட்டு இந்த தேர்ட் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டுமே அதுக்கு வந்துட்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ராக்கெட் எடுத்துக்கிட்டோன்னா அது ராக்கெட் மேலே பறக்கிறது வந்துட்டு ஈக்குவல். அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, அது ஃபியூவல் பேர்ன் ஆகி கீழே வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அது ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த ராக்கெட் பறக்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, எப்படி ஒரு ராக்கெட் பறக்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், இப்போ மேலே பறக்குது அது வந்துட்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துட்டு பேர்ன் ஆகுறது. ஸோ இது வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லால சொல்லியிருக்காங்க. குவாண்டா எஃபெக்ட், எப்படி பெர்னாலிஸ் பிரின்சிபல் வந்துட்டு பெர்னாலி சொன்னது வந்துட்டு பெர்னாலி மாதிரி, குவாண்டா எஃபெக்ட் வந்துட்டு சொன்னது குவாண்டா தான். அதனால இந்த எஃபெக்ட் பேர் அவரோட பேரையும் வச்சுட்டாரு. ஸோ இந்த குவாண்டா எஃபெக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ஜூஸ் இருக்குது, ஒரு கப்பில் ஒரு ஜூஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் அதை டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டம்ளர் டு டம்ளர் நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஊற்றுறீங்க. அப்போ அந்த டம்ளரில் ஷார்ப் கர்வ்ஸ் இருக்கிறதுனால அது வெளியே ஃப்ளூ ஆகும். இதே இது அது ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன், கப்பில் வந்துட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஊற்றும் போது அது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒட்டியே போகும். இது ஒரு ஏராக இருக்கட்டும், இல்லைனா வாட்டராக இருக்கும், லிக்விட் இல்லைனா ஏர் சப்ஸ்டன்ஸ். இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு இந்த குவாண்டா எஃபெக்ட் என்ன சொல்லிடுதுன்னா, அது வந்துட்டு எதாக இருந்தாலுமே அதோட ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒட்டி தான் ட்ராவல் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம பிரின்சிபல்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்ஸ், அடுத்து ப்ரொப்பல்லர் டயாமீட்டர். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன், இந்த ரெண்டு ரொட்டேஷன் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே கிளாக்வைஸ் ஓகே, எதுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, கிளாக்வைஸ் மட்டுமே ஹெலிகாப்டர்ஸில் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆக முடியாது, ஹெலிகாப்டரால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு சைடில் திரும்புறதுக்கோ இல்லை கீழே வர்றதுக்கோ இல்லைன்னா பேக்கில் போகிறதுக்கோ இன்றதுக்கு வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி கிளாக்வைஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, ஆன்டி கிளாக்வைஸும் வேணும். அப்போ தான் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா, கிளாக்வைஸ் ரொட்டேஷன் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும், அது வந்துட்டு ஹெலிகாப்டரோட மேலே இருக்கும். இது ஆன்டி கிளாக்வைஸ் எங்கே இருக்கும் பார்த்தோம்னா, ஒன்று ஹெலிகாப்டரோட சைடில், இல்லை ஹெலிகாப்டரோட டவுனில், இல்லைனா ஹெலிகாப்டரோட பேக்கில். இந்த மூணு சைட்லேயும் ஏதாச்சும் ஒரு சைடு இருக்கும். ஏன்னா வந்துட்டு கிளாக்வைஸ் வந்துட்டு ஒரு சைடு தான் இருக்கும் மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் ஒன்று தான் இருக்கும். ஓகே, அப்போ தான் அதை வந்துட்டு ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஒன்று இந்த மேலே சுற்றுற ப்ரொப்பலர் வந்துட்டு கிளாக்வைஸாக இருந்துச்சுன்னா மிச்சம் மூணு சைடு வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கும். மேலே சுற்றுற ஆன்டி கிளாக்வைஸாக இருந்துச்சுன்னா மிச்சம் சுற்றுறது வந்துட்டு கிளாக்வைஸாக இருக்கும். அடுத்து ப்ரொப்பலர் டயாமீட்டர். டயாமீட்டர்னா வந்துட்டு லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள். இப்போ ப்ரொப்பலர் டயாமீட்டர்னா, இப்போ ப்ரொப்பலர் இதுதான் வந்துட்டு ப்ரொப்பலர், ஏன்னா விங்ஸ் இருக்குது, இதுதான் ப்ரொப்பலர். இந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் பார்க்குறது தான் டயாமீட்டர், நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ரொப்பலர் எப்படி சுற்றும், 360 டிகிரி சுற்றும், ரவுண்ட் மோஷன், அது சர்க்குலர் மோஷன்ஸில் சுற்றும். அப்போ ஒரு வித்துலேருந்து இன்னொரு வித்து வந்துட்டு இது வந்து ஸ்பின்னிங் தானே. ஸோ ஒரு வித்துலேருந்து இன்னொரு வித்து வரைக்கும் போகிறதா வந்துட்டு ப்ரொப்பலர் டயாமீட்டர். தேங்க்யூ, பாய்.